தேவனால் கர்த்தராகிய இயேசு பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் முதலாவது தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? பிரியமானவர்களே, இந்த வேத வசனங்களிலே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. அது என்ன வார்த்தைனா? ஜெயிக்கும், ஜெயிக்கிற, ஜெயம், ஜெயிக்கிறவன். 4 வார்த்தைகளை யோவான் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன பண்ணுமா? உலகத்தை ஜெயிக்கும். அப்ப தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் யாராக இருக்கிறார்களாம்? ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், ஜெயிக்கிறவர்கள். நமக்கு பெயர் இடுகிறார் யோவான் அப்போஸ்தலன். தேவனுடைய ஆவியினாலே தேவனால் மறுபடியும் பிறந்த இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக விசுவாசித்து பிறந்த எல்லாருமே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களா? ஜெயிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, படித்தவர்களா இருந்தாலும் படிக்காதவர்களா இருந்தாலும், அவர்கள் பட்டணத்தில் இருக்கிறாங்களோ கிராமத்தில் இருக்கிறாங்களோ, யாராக இருந்தாலும் தேவனால் மறுபடியும் பிறந்த பொழுது அவர்களுக்குள்ளே அந்த ஜெயிக்கிற வித்து உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை ஜெயமாய்தான் முடியும். ஏன்னா அவங்களே யாரெல்லாம்? ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஜெயிக்கிறவர்கள் அப்படின்னு ஆண்டவர் உருவாக்கிட்டு அவர்களுடைய வாழ்க்கை தோக்க முடியுமா? தோக்க வாய்ப்பே கிடையாது. அநேக விசுவாசிகள் புரியாமல், அறியாமல், தேவனை குறித்து சிந்திக்காமல், தேவன் இந்த ரட்சிப்பின் மூலமாய் நம்மளை ஜெயிக்கிறவர்களாகவே, ஜெயம் கொள்ளுகிறவர்களாகவே உருவாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்து இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயிக்கிறவர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் சொல்லுவாங்க. ஜெயிக்கிறவர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். உண்மைதான். அதான் பிலாசபிக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. பிலாசபி கேட்கறது நல்லா இருக்கு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், ஊழியர்கள் கூட இந்த பிலாசபி எல்லாம் ஸ்டேட்டஸா வைக்கிறாங்க. மனுஷன் சொல்லுகிற தத்துவம் எல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வரவே கூடாது. ஏன்னா மனுஷன் என்ன சொல்றான்? ஜெயிக்கிறவர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார். இந்த உலகத்துல உண்மைதான், யாருமே ஜெயிக்கிறவனா பிறக்கிறது இல்லை, ஆனா உருவாக்கப்படுகிறார். ஆனால் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஜெயிக்கிறவர்கள் தேவனால் ஜெயிக்கிறவர்களாகவே பிறக்கிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் இயேசுவால ஜெயிக்கிறவர்களாகவே நாம என்ன பண்றோம்? பிறக்கிறோம். அப்ப நாமெல்லாம் யாரு? ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக விசுவாசிக்கிற நாம் ஜெயிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு எத்தனையோ பெயர் இருக்குது இல்லையா? என்னென்ன பெயர்? நம்மை பரிசுத்தவான்கள் என்று தேவன் அழைக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் ராஜாக்கள், ஆசாரியர்கள், சுதந்திரவாளிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மந்தை, தேவனுடைய வீட்டார், தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நீங்களாம் யாரு? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீட்டார், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், சுதந்திரவாளிகள், கிறிஸ்துவினுடையவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய மனவாட்டி, தேவனுடைய நீங்க எல்லாம் மனவாட்டிகள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்படி எல்லாம் பார்க்கிறார், என்ன மாதிரி ஜோரா பேர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்குது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் பல நாமங்களை, பல பெயர்களை வைத்து அழைக்கிறார். அப்ப அதுல ஒரு பெயர் தான் இங்க யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், நாம் ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? ஓவர் கம்மர். அந்த எண்ணங்களை நாம் உள்ள வைக்கணும். இன்றைக்கு இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக விசுவாசித்து நீங்க மறுபடியும் பிறந்தீங்களோ, ஆவியினால பிறந்தீங்களோ, நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப ஜெயிக்கிறவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா என்னதான் உண்டாகும்? ஜெயம் உண்டாகும். தோல்வியான சூழ்நிலை இருக்கிறீங்களா? இந்த காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது, கை வச்ச காரியம் எல்லாம் வாய்க்கல அப்படின்னா நாம் எதை விசுவாசிக்கணும்? நான் யார் என்பதை விசுவாசிக்கணும். நான் யார்? ஜெயிக்கிறவன். நான் ஓவர் கம்மர். எனவே காரியம் கைகூடும். தேவன் எனக்கு ஜெயத்தை தருவார். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் அதை விசுவாசிக்கிறார். தேவன் எனக்கு எப்பொழுதும் எல்லா இடத்திலும் என்னது தருவார்? வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார் என்று விசுவாசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 2:14 பாருங்க, அற்புதமான வசனங்கள். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இதை வைத்துதான் நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்துல ஏதோ சொல்லி ஜெபிக்க கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? 2 கொரிந்தியர் 2:14 பவுல் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டுல 246வது பக்கம், புதிய ஏற்பாட்டுல 246வது பக்கம், 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றார். எதுக்காக ஸ்தோத்திரமா? எங்களை கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்ன பண்ணுகிறாராம்? தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, கவனிங்க ரம்யா.
வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எப்பொழுதெல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுவார்? எப்பொழுதாவது. நான் என்ன சொன்னது? எப்பொழுதும். எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுது. ஏன்னா நீங்க யாரு? ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஜெயிக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் என்னதான் உண்டாகும்? ஜெயம் உண்டாகும். அதை விசுவாசிக்கணும். இங்க பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். நிறைய பேர் தேவன் தோல்வியை கொடுத்துட்டார், தேவன் பிரச்சனையை கொடுத்துட்டார், தேவன் என்ன கவுத்திட்டார், தேவன் கடன் பிரச்சனையை கொடுத்து சோதிக்கிறார். தேவை இல்லாம ஆண்டவரை குறித்த அறிவு இல்லாமல் அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், துன்பங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, தோல்வியான சூழ்நிலைகள் இருக்குது. அதை மத்தியில தேவன் எங்களுக்கு எப்பொழுதும் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுகிறார்? ஜெயத்தை கொடுக்கிறார். எங்களை கொண்டு இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். உலகம் முழுவதும் நான் சொல்லுகிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஆத்துமாக்கள் மறுரூபமாகுறாங்க. அதுதான் எங்களுக்கு ஜெயம். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஜெயம். பாருங்க, ரோமர் 8 நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 37 என்ன சொல்றார் பாரு. பவுல் அப்போஸ்தலன் முற்றும் ஜெயமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். ரோமர் 8:36 37 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே எப்படி இருக்கிறோமா? முற்றும் ஜெயமுள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? தோல்வியுள்ளவர்களாக அல்ல, தோற்கடிக்கப்பட்டவர்களாக அல்ல, முற்றும் ஜெயிக்கிறவர்களாகவே இருக்கிறோம். நாம் ஜெயமுள்ளவர்களாக இருக்கிறோம். இங்கிலீஷ்ல we are more than conquerors. ஜெயிக்கிறவர்களை விட more than. ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்களே பெருசு. ஆனா முற்றும் ஜெயிக்கிறவர்கள் இவர்கள் தப்பவே மாட்டாங்க. நிச்சயமா ஜெயிப்பார்கள். நிச்சயமா ஜெயிப்பாங்களா? இந்த பூமியில நாம எதெல்லாம் ஜெயிக்கிறவர்கள் அப்படின்னா, நாம அலெக்சாண்டரை போல ஒரு 1000 பேர் 2000 பேரை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் அப்படி அல்ல. ஜெயிக்கிறவர்கள் என்றால் ஆவிக்குரிய ரீதியில ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். அலெக்சாண்டரை காட்டிலும் பெருசு. அலெக்சாண்டர் 30-35 வயசுல உலகத்தை பாதியை சுதந்திரிச்சுட்டான், பாதியை சம்பாதிச்சுட்டான், அந்த உலகத்தையே அவன் காடு கீழே கொண்டு வந்தான் அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஆனா நாம் அப்படியே இந்த உலகத்துல ஜெயிக்கிறவர்களா இல்ல. நாம யாரு? ஆவிக்குரிய ரீதியில ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. எதை? பிசாசு ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம், மரணத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ரீதியில தான் வேதம் சொல்லுகிறது நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்கே ஜெயித்தார்களா? நிச்சயமா ஜெயிச்சார்கள். எதை எப்படி ஜெயித்தாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். எதனால ஜெயிச்சாங்களா? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனம், தேவனுடைய வார்த்தையினாலும் அவனை பிசாசை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. மரணத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப தேவன் நம்மை ஜெயிக்கிறவர்களாகவே உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சந்தேகப்படவே கூடாது. வெற்றி என்பது ஏதோ சில பரிசுத்தவான்களுக்கு, சில சபையாருக்கு, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறவங்களுக்கு, அந்த சபையாருக்கு அப்படி அல்ல. அப்படி நம்ம மைண்டுக்குள்ள கொண்டு வரவே கூடாது. கிறிஸ்தவ இயேசு தேவனால் பிறந்த எல்லாருமே எப்படித்தான் இருக்கிறாங்க? ஜெயிக்கிறவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசுவை யாரெல்லாம் ஆண்டவராக, இரட்சகராக, மேசியாவாக விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறார். அதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. நம்மளாலேயே ஜெயிக்கிறவர்களா நாம மாறணும். ஜெயிச்சதுனால நாம ஜெயிக்கிறவர்கள் அல்ல, விசுவாசத்தினால ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால நாம் ஜெயிக்கிறவர்களாகவே தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்ப பிரியமானவர்களே, முதலாவது இது பொசிஷனல் ட்ரூத். பொசிஷனல் ட்ரூத்னா இது இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டதுனால, விசுவாசிச்சதுனால, நாம் மறுபடியும் பிறந்ததுனால தேவன் நம்மை என்னவா மாற்றி இருக்கிறார்? ஜெயிக்கிறவரா மாற்றி இருக்கிறார். இது பொசிஷனல் ட்ரூத். தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் யாருதான்? ஜெயிக்கிறவர்கள் தான். அல்லேலூயா. உங்க நடைமுறை வாழ்க்கையில் நீங்க தோத்துக்கிட்டுக்கலாம், பாவ பிரச்சனைகளை தோத்துக்கிடலாம், இல்ல குடும்ப பிரச்சனைகளை தோற்கலாம், அல்லது தொழில தோல்வி அடைஞ்சிருக்கலாம், சில காரியங்கள் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இங்கு நாம பார்க்கிறது பொசிஷனல். தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். அதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல், நம்முடைய அனுபவத்தில் அந்த வெற்றி உண்டாகும், ஜெயம் உண்டாகும். சரி, இப்ப பாருங்க, உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். நாம ஜெயிக்கிறவர்கள் எதை ஜெயிக்கிறவர்கள்? உலகத்தையே ஜெயிக்கிறவர்கள் என்றார் 1 யோவான்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் எதை ஜெயிக்குமா? உலகத்தை ஜெயிக்கும். சரி, உலகத்தைனா என்ன?
அதான் நான் சொன்னேன், அலெக்சாண்டர் மாதிரி நாம இந்த உலகத்துக்கு அதிபதியாகிறதா அதை பத்தி பேசல. அப்போஸ்தலனாகிய பவுலோ, பேதுருவோ, யோவானோ ஒரு பட்டணத்தை போயிட்டு ஜெயிச்சு நாங்க உலகத்தை ஜெயிச்சிட்டோம் அப்படி சொல்லல. எதன் அடிப்படையில உலகத்தை ஜெயிக்கிறவளா இருக்கிறோம் என்றால் அதுக்கு தான் கான்டெக்ஸ்ட் முக்கியம், பின்னணி முக்கியம். நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து உலகத்தை நீ ஜெயிப்பாய், உலகத்தை சுதந்திரிப்பாய், பூமியா உன்னுடையதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூமி நம்முடையதான், வார்த்தையின்படி தேவனுடையதெல்லாம் நம்முடையதா இருக்குது. ஆனால் இங்க கான்டெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி வசனத்தை பாருங்க, 1 யோவான் 5:2-3. எதன் அடிப்படையில நாம் இந்த உலகத்தை சுதந்திரிக்க முடியும், இந்த உலகத்துல வெற்றியாளர்களா வாழ முடியும் அப்படின்னா 1 யோவான் 5:2, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளும் போது நீங்கள் அனுபவத்திலே வெற்றியாளர்களாய் ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். அன்பு கூறுவதன் மூலமாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். 3வது வசனம் பாருங்க மறுபடியும், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவில்லை. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவில்லை இல்லை, ஏன்னா நீங்க ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. எப்படி ஜெயிப்பது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமா. எதற்கு கீழ்ப்படிவது? அன்பு. அல்லேலூயா. தேவனிடத்துல நாம் அன்பு செலுத்துகிறோம், தேவன் என்னை நேசிக்கிறார், அதனால நான் என்ன பண்ணுகிறேன்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். நம்ம கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப பிரியமானவர்களே, நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்றால் எதன் அடிப்படையில் நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம்? விசுவாசத்தினால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமா உலகத்தை நாம் ஜெயிக்கிறோம், சுதந்திரிக்கிறோம், வெற்றியாளர்களாய் மாறுகிறோம். நம்முடைய அனுபவத்துல நாம் வெற்றியை கொண்டு வர முடியும். இப்ப பாருங்க, இப்ப நாம கை கொள்வதன் மூலமாய், தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவதன் மூலமாய் உலகத்தையே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறார். சரி, இப்ப கீழ்ப்படிதலை குறித்து கடகடன் நான் சொல்றேன் பாருங்க. யாருக்கு எப்படி கீழ்ப்படிவது அதை அறிந்து கொண்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ண முடியும்? உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஜெயிக்கிறவர்கள் நம்முடைய அனுபவத்துல நாம ஜெயிக்க முடியும். சரி, இப்ப முதலாவது பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் சபையார். நாம எல்லாம் சபையார், சபைக்குள்ள இருக்கிறோம். ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, எஜமான்கள் இருப்பாங்க, பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க, பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஆனா வேதம் 3 கேட்டகரியா பிரிக்குது, 3ஆ பிரிக்குது. என்னது? கணவன் மனைவி ஒரு கேட்டகரி இல்லையா? கணவன் மனைவி குடும்பமா இருப்பாங்க. 2வது பிள்ளைகள் பெற்றோர், அது ஒரு கேட்டகரி. 3வது எஜமான்கள் ஊழியர்கள், வேலை செய்கிறவங்க. 3 கேட்டகரியா தான் பிரிக்குது. இந்த 3 கேட்டகரிக்குள்ள எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா? கணவன் மனைவி ஒரு கேட்டகரி, பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒரு கேட்டகரி, அவங்க எல்லாம் பேச்சுலர்ஸ் எல்லாம் அதுக்குள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலை ஸ்தலத்துக்கு போறோம், அங்க போய் என்ன பண்றோம்? எஜமான், லேபர்ஸ், ஊழியர்கள் இல்லையா? நம்மளுடைய 24 மணி நேரத்தை இந்த கேட்டகரிக்குள்ள தான் கொண்டு வர முடியும். கணவன் மனைவியோடு ஒரு 8 மணி நேரம், அடுத்த 8 மணி நேரம் வேலைக்கு போனா எங்க? எஜமான்கள், ஊழியர்கள். அப்புறம் இப்ப கல்யாணம் ஆகாதவங்க பெற்றோர் பிள்ளைகளோட ஒரு 8 மணி நேரம். அப்ப இந்த 3 கேட்டகரியா வேதம் பிரிக்குது பாருங்க. அதுல கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எப்படி சொல்றாரு கடகடன்னு சுருக்கமா நம்ம பார்த்தலாம். ஏற்கனவே தெரிஞ்சதா கூட இருக்கலாம், ஆனாலும் இதுதான் என்னது? உலகத்தை ஜெயிப்பதனுடைய ரகசியம். இதை நம்ம விசுவாசிக்கணும். முதலாவது, ஓஹோ, நான் இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் கீழ்ப்படிக்கணும் போல, கீழ்ப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவரிடத்துல நான் அன்பு கூர்ந்து நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு விசுவாசிச்சுட்டா நாமெல்லாம் யாராயிடுவோம்? ஜெயிக்கிறவளா மாறிடுவோம். அல்லேலூயா. ஜெயம் உண்டாகும், தோல்வி அடைக்கவே முடியாது. குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல வேலையில வருகிற பிரச்சனை, பிசினஸ், எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். பாருங்க, கடகடன்னு நான் சுருக்கமா சொன்னேன். முதலாவது, வேதம் மனைவிகளை டீல் பண்ணுது. கணவன் மனைவின்னு வரும்போது மனைவிகள் யாருக்கு கீழ்ப்படியணும்? மாமனார் மாமியாருக்கா? அவங்க அப்பா அம்மாவுக்கா? யாருக்கு கீழ்ப்படியணும்? மனைவிகள் தங்களுடைய புருஷனுக்கு, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படின்னு வேதம் சொல்லுது. பாருங்க, 5ஆம் அதிகாரம் எபேசியர் 5:21 தெளிவா சொல்றாரு பாருங்க பவுல். 5:21 மனைவிகளை சப்ஜெக்ட் கொண்டு வரார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. பாருங்க, எல்லாமே இது கல்யாண தன்னைக்கு பேசுவாங்க. இது கல்யாண மேரேஜ்ல வாசிக்கக்கூடிய வேத பகுதி. ஆனா பிரசங்கிக்கிறது வேற வேற பிரசங்கிப்பாங்க. ஆனா இதைத்தான் பிரசங்கிக்கணும். என்ன சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன்? மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள். obey your husbands. எப்படியா? இயேசுவுக்கு நீ எப்படி கீழ்ப்படிக்கிறீங்களோ அப்படியே என்ன பண்ண புருஷனுக்கு கீழ்ப்படி அப்படின்றார். அதான பாஸ்டர் ரொம்ப கஷ்டம், கீழ்ப்படின்னு சொல்றார். பாருங்க, ஏன்னா பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படி ஒரு நல்ல சிறப்பான குடும்பம், வெற்றிகரமான குடும்பம் இயங்க வேண்டும், என் வாழ்க்கை, என் குடும்பம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா வேற வழியே கிடையாது.
என்னதான் அவரோட மனைவிமார்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்துதான் ஆகணும், கீழ்ப்படிந்துதான் ஆகணும். இதுல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் இப்படி நீங்க கீழ்ப்படிந்தாதான் நீங்க ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும், அனுபவத்துல ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும். இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல மனைவிமார்கள் கீழ்ப்படுகிறது இல்லை, அதனாலதான் குடும்பத்துல பிரச்சனைகள், பிரிவினைகள், டைவர்ஸ், குடும்பமே அழிஞ்சு போகுது, குடும்பம் நாச மோசத்துக்குள்ள போறது காரணம் என்னன்னா இந்த ஒரே வசனம் தெரிஞ்சிருந்தும் அவங்க என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படுகிறது இல்ல. அநேக ஊழியர்களுடைய மனைவிமார்கள் கீழ்ப்படுகிறது இல்ல, அநேக ஊழியக்காரருடைய பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்ல, குடும்பம் டைவர்ஸ் ஆகுது, குழம்போ லவ் மேரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஃபெயிலியர் லைஃப். அது வந்து என்னது, தேவனுடைய வார்த்தையை மீறி நம்ம வெற்றி பெறவே முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற உலகத்துல அதெல்லாம் மாடல் கிடையாது. எதுதான் மாடல்? மனைவினா புருஷனுக்கு கீழ்ப்படியணும். சரி, அப்ப புருஷன் சொல்றதெல்லாம் கீழ்ப்படியுமா? இப்ப நம்ம கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியும். சில வேளை ஆண்டவர் அறியாதவரா இருப்பார், கோயிலுக்கு போகாதன்னுவார், பைபிள் படிக்காதன்னுவார், ஆண்டவர் ஆராதிக்காதன்னுவார். அதுக்கெல்லாம் கீழ்ப்படியலாமா? அதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு கீழ்ப்படியணும்? சில விஷயங்கள், முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும்போது புருஷனுக்கே நம்ம கீழ்ப்படியணும். ஏன்னா ஆண்டவர் கணவன் மனைவின்ற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது அங்கு புருஷனை தலைவனா வைத்திருக்கிறார். அந்த தலைவனுக்கு மனைவிமார்கள் என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும். சரி, இப்ப பாருங்க, கீழ்ப்படிஞ்சிருக்காங்களா? இதெல்லாம் பாசிபிளா? இதெல்லாம் நடந்திருக்குதா? பைபிள் வந்து உண்மையிலே பிராக்டிக்கல் புக்கா? இதெல்லாம் 2024 பாசிபிள் அப்படின்னா பாசிபிள் தான். ஏன்னா ஆபிரகாம் சாராளை பேதுரு வந்து எக்ஸாம்பிள் கொண்டு வரார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, இந்த கணவன் மனைவி எப்படி இருக்குன்றத அந்த ஆதி திருச்சபை அன்றைக்கு பாருங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாம் சத்தியத்தை கரெக்டா டீச் பண்ணவங்க. அவங்க டீச் பண்ணியே குடும்பத்துல எப்படி எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றதுனால எவ்வளவு அழகா ஆலோசனை புத்தி சொல்றாங்க பாருங்க. கடகடன்னு நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்துல எல்லாரும் அதை போதிச்சிருக்கிறாங்க, டீச் பண்ணிருக்கிறாங்க. முதலாவது மனைவிமாருக்கு தான், 2வது தான் யாரு? புருஷர்களுக்கு டீல் பண்ணுது வேதம். அதனால இப்ப மனைவிமார பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 3:1 அந்தப்படி மனைவிகளை பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் மனைவியை தான் டீல் பண்றார், அதுக்கு அடுத்து தான் கீழே தான் புருஷன் வருவார். மனைவிகளை உங்கள் சொந்த புருஷர்களுக்கு என்ன பண்ணுங்க? பாத்தீங்களா, 2 பேரும் பேசி வச்சா பண்றாங்க. 2 பேரும் பேசி வச்சிருக்காங்க மாஸ்டர். பேசி வைக்கலாம் இல்ல, ஆவியானவருடைய ஏவுதலால பேதுரு எழுதுகிறார். அவங்க வீட்டுல பிரச்சனையா இருக்கும் போல, வீட்டுல பிரச்சனையா இருந்துச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனா சத்தியம் என்ன சொல்லுது? மனைவிகளை உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படுத்துங்க. அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படும். என்ன அற்புதமா சொல்றாரு பாருங்க. இப்போ ஒரு வேளை கணவன் வந்து ரட்சிக்கப்படல, கணவன் வந்து நம்ம ஆண்டவருக்குள்ள இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இல்ல, சர்ச்சுக்கு வரல, அவர் ரட்சிக்கப்படல, ஆண்டவரை பத்தி அறியலனா கவலையே பட வேண்டாம். நம்முடைய நடக்கை, கற்புள்ள நடக்கைய அவர் பார்த்து பார்த்து என்ன ஆயிடுவாராம்? மறுபடியும் பிறந்துடுவார். அவர் ரட்சிப்புக்குள்ள வந்துடுவார், இயேசுவை ஏற்றுக்கொள்வார். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் சொல்றார், இந்த அம்மா நடத்தைய பார்த்து அது வரைக்கும் எனக்கு இயேசுவை பிடிக்கும். ஜீசஸ ஒரு இந்து சொல்றார், ஜீசஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீசஸை எனக்கு சிறு வயதுல இருந்து அவரை பிடிக்காம எப்படி இருக்கும்? ஜீசஸ் நல்லவர், அவர் நல்ல ஆண்டவர், அவர் எனக்கு பிடிக்கும், நான் ஜெபிப்பேன், நான் அவர் எனக்கு எப்பயும் பிடிக்கும், ஜீசஸ பிடிக்கும். ஆனா ஒரு அம்மா, இந்த அம்மா வந்து கிறிஸ்டியன், அந்த அம்மாவுடைய நடத்தையை பார்த்து 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 எனக்கு இப்ப எந்த நிலைமைக்கு வந்துட்டேன், நான் இயேசுவின் மீதே எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. அந்த அளவுக்கு இந்த அம்மா நடந்து கொண்டு இருக்குது. இப்படியே சொன்னார், அவர் யாருன்னு சொல்ல விரும்பல, அப்படி ஒருத்தர் சொல்றார். அப்ப பாருங்க, நம்முடைய நடக்கையை பார்த்து யாரும் ஓடிடக்கூடாது, இயேசுவை மறுதலிச்சிடக்கூடாது. நம்முடைய நடக்கையை பார்த்து என்ன ஆகணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய நடத்தையினாலே ஆதாயம் பண்ணி கொள்ளலாம்டார். சரி, ஏன் ஆதாயப்படுத்த முடியல அப்படின்னா எதுல கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க? பெண்கள் வந்து எப்படிப்பட்ட குணாதிசயம் வேணும்னு சொல்றாரு. 3வது வசனம் பாருங்க. மயிரை பின்னி, மயிர்னா இந்த ஹேர், இந்த 2024 எல்லாம் முக்கியமான இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் போதிக்கணுமா நினைப்பேன். ஆனா சில ஆட்களை பார்க்கும்போது நம்ம வாழும் காலத்துக்கு இது தேவையா இருந்தா இல்லையா? மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல். புறங்கான அலங்கரிப்பே வேணாம்னு சொல்ல, ரொம்ப மயிரை பின்னிக்கிட்டு பொன்னாபரணங்களை அணிஞ்சுக்கிட்டு உயர்ந்த வஸ்திரங்கள் ஷாப்பிங் போய்கிட்டு இப்படி மேக்கப்புக்கே டயத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக மேக்கப்பே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணிடுறாங்க? சீவக்கூடாது. ஏன்னா அலங்காரம் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கு. சீவலேட்டு என்ன ஆகும்? யாரையா பார்க்க முடியுமா?
காலையில எந்திரிச்சு மனைவி சீவாம கொள்ளாம தலைய வாராம வந்துருந்தா பயந்துருவான். புருஷனும் அதுதான். அப்ப சீவிரதை பத்தி பேசல, மேக்கப் போடக்கூடாதுன்னு சொல்ல, அளவா பண்ணுங்க. எப்பயுமே மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி தான் பேசுற. சொல்லிட்டு 4 பாருங்க, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு எப்படி இருக்கணுமா? அலங்காரம் வேணும்னு தான் சொல்ல, அலங்காரமே வேணாம்னு சொல்ல. ஆனா அந்த அலங்காரம் எப்படி இருக்கணும்? சாந்தமும் அமைதியுள்ள ஆவி. அல்லேலூயா. என்ன மாதிரி இருக்கு பாருங்க, எல்லாம் இருந்தா சாந்தமா, அப்படி இயேசுவை போல சாந்தமும் அமைதலா இருந்தா அந்த ஆவி இருக்கணும். அதுதான் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதா? விலையேற பெற்றது. சரி, இதெல்லாம் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. 5, இப்படி பூர்வத்தில் தேவனத்தில் நம்பிக்கை இந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரிச்சிருக்கிறாங்க. யாரு அப்படின்னா அடுத்து சொல்றாரு, யாரு? அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். யாரையாவது ஒருத்தர் சொல்லுங்க, இப்படி எல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா, வாழ்ந்திருக்கிறாங்களே ஆபிரகாம் சாராள், வாழ்ந்திருக்கிறாங்களே. ஆபிரகாம் சாராள் என்ன சொன்னாங்களா? ஆண்டவனே அப்படின்னு இருக்கிறான். ஆண்டவனே அப்படின்னா ஆபிரகாம் அந்த அளவுக்கு மனைவி என்ன பண்ணிருக்கிறாரு? பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார். மனைவியை ஜோரா உட்கார வச்சு என்ன பண்ணிருக்கிறாரு? எல்லா தேவைகளையும் சந்திச்சிருக்கிறார். அதனால ஆபிரகாமை பார்த்து சாராள் என்ன சொன்னாங்க? ஆண்டவன்மாரே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்ப பாருங்க, கீழ்ப்படிஞ்சிருக்கிறான் இல்லையா? அவ கீழ்ப்படிஞ்சிருக்கிறான். அடுத்து 7 பாருங்க, புருஷர்கள் எப்படி இருக்கணுமா? அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவருடனே வாழ்ந்துங்கள். அப்ப நம்ம இப்ப பார்க்கிறது மனைவிமார்கள். மனைவிகள் புருஷனுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். கற்புள்ள நல்ல நடக்கை, வீட்டுக்குள்ள நம்ம பேசுற வார்த்தைகள், நம்முடைய பிஹேவியர், நம்முடைய ஆட்டிடியூட பார்த்தே புருஷன்மார்கள் ரட்சிக்கப்படாதவரை என்ன பண்ணிடுவாராம்? ரட்சிக்கப்பட்டுவார். அப்ப பாஸ்டா இருந்தா அவரும் ரட்சிக்கப்பட்டுவார். நிறைய பேர் வீட்டிலே தங்குறது இல்லை, ஏன்னா வீட்டுல உட்கார முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. என்னது உட்கார வைக்கணும், வீடை தேடி ஓடி வரணும், மனைவியை பார்க்கணும், அன்பு செலுத்தணும். அப்ப பிரியமானவர்களே, மனைவிமார்கள் குடும்பங்கள் வெற்றிகரமாய் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் உங்களுடைய அனுபவத்துல உங்க குடும்பத்துல சக்சஸா இருக்கணும்னா ஒரே கீ தான். இந்த கல்யாணமான மனைவிமார்கள் என்ன பண்ணணும்? புருஷனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. என் மனைவி நல்லா கீழ்ப்படிறாங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீதிமொழி 31 ஒரு ஸ்திரியை பத்தி வேற சொல்லு, குணசாலியான ஸ்திரீ. அதை ரீச் பண்ணிட்டு இருக்கிறோமா? நீ இன்னும் 100% கிடையாது, பட் நீ என்ன பண்ற? ட்ராக்க பிடிச்சிட்ட, பைபாஸ்ல வந்துட்ட அப்படின்னு நான் பெருமையா சொல்றேன். அது போல எல்லா ஸ்திரீகளும் எப்படி இருக்கணும்? புருஷனுக்கு வேதம் சொல்லவே, நல்ல மனைவி குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு மகிமையான கிரீடமா இருக்கிறான். கராரான ரொம்ப கொடுமையான ஸ்திரீ எப்படி இருக்கிறாளாம்? எப்படி இருக்கிறா? எலும்பு உருக்கியா இருக்கிறா, எலும்பவே உருக்கக்கூடிய ஒரு ஸ்திரியா இருக்கிறா. எனவே பிரியமானவர்களே, குடும்பத்துக்கு எந்த புருஷனா இருந்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுது, நீ என்ன பண்ணு? நடத்தையினால ஆதாயப்படுத்து. நீ ஃபர்ஸ்ட் கரெக்டாக, மனைவிக்கு தான் ஃபர்ஸ்ட் இங்க ஜட்ஜ்மெண்ட், மனைவிக்கு தான் இங்க ஃபர்ஸ்ட் வேலை. சரி, இப்ப புருஷனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதம்? கடகடன்னு நம்ம வாசிக்கலாம் பாருங்க. புருஷனுக்கு வேதம் என்ன சொல்லுது? பவுல் என்ன சொல்றாருன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமானது. பவுல் பாருங்க, அவர் இந்த மனிதன் யார், எப்படிப்பட்டவன், அவன் எப்படிலாம் யோசிப்பான், விழுந்து போன பிறகு அவன் மைண்டு எப்படிலாம் கரப்ஷன் ஆகிருக்குது, அவெல்லாம் அலசி ஆராய்ஞ்சவர், பெரிய அனலிஸ்ட் இவரு. இவர்கிட்ட தப்பிக்கவே முடியாது. சரி, புருஷனுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, புருஷன்மார்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5:25, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன பண்ணுங்க? பாத்தீங்களா? சிம்பிள், ஒரே ஒரு கமாண்ட் தான். உங்கள் மனைவிகளில் என்ன பண்ணு? அன்பு கூறு. பாருங்க, மனைவி என்ன பண்ணுமா? அன்பு கூறுதுன்னா என்னது? நேசி. உன் மனைவி இடத்துல அன்பாரு, பிரியமாயிரு. ஏன்னா எல்லா புருஷனும் யார் இடத்துல தான் பிரியமா இருப்பான்? அடுத்த மனைவி இடத்துல பிரியமா இருப்பான், அடுத்த பெண் இடத்துல பிரியமா இருப்பான். அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனாலதான் பவுல் இங்க நோட் பண்றாரு, புருஷர்களே உங்கள் பிரச்சனை இல்ல. குடும்பத்துல எதனால பிரச்சனை வருது? மனைவியை விட்டுட்டு மற்ற ஆள்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசும், மற்ற ஆளை கவனிப்பான். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன சாப்பிடுறாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, யாரோட அங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க? அவங்க தங்கச்சிங்க தங்கச்சிக்கு 1/2 மணி நேரம் பேச்சு இதுதான். அப்ப தங்கச்சிக்கு தப்பா நினைக்கிறீங்க? யாருடைய மனைவிக்கு பிடிக்கலன்னா யாருடைய என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. மனைவிக்கு பிடிக்கல. சில மனைவி மாதிரிலாம் ரொம்ப பொசசிவ், யாரையும் பார்க்க கூடாதுன்றாங்க. போனா அப்ப கண்ணை கட்டி அப்படின்னா
அந்த அளவுக்கு பொசிட்டிவா இருங்க. என்ன யாரை பார்த்த, ஏன் பார்த்துக்கிட்டே வர்ற அப்படின்னா, கண்ணு இருந்தா பார்க்க தான் செய்வாங்க. அதுவே தப்பு. மனைவி பிடிக்கலேட்டு என்ன பண்ணலாம், பார்க்க கூடாது. அப்ப பிரியமானவர்களே, புருஷன்மார்களுடைய முக்கியமான கடமை என்ன? சம்பாதிச்சு கொடு, சொந்த வீடு வச்சுக்கோ, கார் வச்சுக்கோ, இது இப்படி சொல்லவே அதுக்காக அது தேவையில்லைன்னு சொல்லல, அது முக்கியம் தான். ஆனா அதை விட முக்கியமானது என்னது? சொந்த மனைவி என்ன பண்ணணும், அன்பு கூறணும், நேசிக்கணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கணும், நல்ல துணிமணி வாங்கி கொடுக்கணும், அவங்க அப்பா அம்மாவையும் நல்லா வச்சுக்கணும். அதான் அன்பு கூறுறது. நிறைய பேர் நிறைய குடும்பத்துல இருந்து ஒரு சிக்கல், ஃபர்ஸ்ட் மனைவியை தானே அன்பு கூற சொல்லியிருக்கிறாரு, அதனால அவங்க மனைவியை நான் நல்லா வச்சுக்கிறேன், ஆனா என் மனைவி எங்க அப்பா அம்மாவையும் கவனிக்கணும்னு சொல்லுது. அங்கதான் எனக்கு பிரச்சனை. எப்படி நான் அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் எல்லாம் பார்க்க முடியுமா? பார்க்கணும். அதுதான் அன்பு. இல்லையா? அப்பா அம்மாவைங்க பார்க்கணும். சரிங்களா? அவங்கள ஏன்னா மனைவிக்கு அவங்க அன்பா இருக்காங்களே இல்லையோ, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே இல்லையோ, யாரு சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புவாங்க? அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும். அதான் விஷயம். அப்ப அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தாம மனைவியை சந்தோஷப்படுத்தவே முடியாது. அப்ப அப்பா அம்மாவும் என்ன பண்ணும்? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் தோணுச்சு. இப்ப என்ன பண்ணிட்டேன், ட்ராக்ல வந்துட்டேன். மனைவியை சந்தோஷப்படுத்தணும், முதலாவது யாரை சந்தோஷப்படுத்தணும்? அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும், நாகரிகமா நடத்தணும், அவங்கள கனப்படுத்தணும். அப்ப பிரியமானவர்களே, மனைவிகளை என்ன பண்ணணும்? சொந்த மனைவிகள் இடத்துல, அதாவது புருஷர்கள் இந்த மனைவிகளில் அன்பு கூறணும். அன்பு கூறுறதுன்னா என்ன அப்படின்னா, இதே 1 பேதுல பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. அன்பு கூறுறதுன்னா என்ன? சும்மா வாயிலே சில வள சொல்லுவாங்க பாத்துக்கிறீங்களா? மனைவியே உன்னை நேசிக்கிறேன், கவிதை சொல்லுவான், அதை சொல்லுவான், இதை சொல்லுவான். அது இல்ல. அன்பு கூறுறதுன்னா என்ன அப்படின்னா, பேரு தெளிவா சொல்றாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாங்க. அன்பு கூறுறதுன்னா என்ன? மனைவி எப்படி அன்பு கூறுறது? ஒரு குடும்பத்தில் இருக்கிற மனைவியை எப்படி அன்பு கூறுவது? அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவருடனே வாழ்ந்து, பாத்தீங்களா எப்படி வாழணுமா? விவேகத்துடனே அவருடனே வாழ்ந்து உங்களுடைய கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். பாத்தீங்களா என்ன அற்புதமா சொல்றாங்க. செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். கணம் பண்றதுன்னா அதுக்காக பிரைஸ் லார்ட் சொல்றது தப்பு கிடையாது. அந்த இல்ல, கணம் என்பது அவருடைய தேவைகளை சந்திங்க, அவங்கள போஷிங்க. சாப்பாடு வேணுமா சாப்பாடு கொடுங்க, துணிமணி வேணுமா துணிமணி வாங்கி கொடுங்க, நகை வேணுமா நகை வாங்கி கொடுங்க, செப்பல் வேணுமா செப்பல் வாங்கி கொடுங்க. ஆனா அதுக்காக அளவுக்கு அதிகமா கேட்டா முடியாது. அளவோட செய்யுங்க, உங்க வருமானத்துக்கு உட்பட்டு செய்யுங்க. கடன் வாங்கி சிலர் அன்பு வந்துருவான், கடனை அப்படி கிடையாது. அளவோடு என்ன பண்ணணும் செய்யணும். அதான் கனம் பண்றதுன்னா என்னது? நிறைய பேரு அதெல்லாம் கனம் பண்றேன் பாஸ்டர், என் ஒய்ஃபை எப்பயும் நான் பிரைஸ் லார்ட் சொல்லுவேன். அது இல்ல. கனம் பண்றதுன்னா அவங்கள போஷிக்கணும், அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும். அதான் சொல்றேன், அவங்க தேவைகளை மாத்திரமல்ல, அவங்களுடைய அப்பா அம்மா தேவைகளா இருக்கணும், நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி தேவைகளா இருக்கட்டும், அதையும் என்ன பண்ணணும் செய்யணும். அப்பதான் கனம் பண்றது. அப்ப பிரியமானவர்களே, இப்படி கனம் பண்ணும் போது அந்த புருஷன் அவங்க கீழ்ப்படிவாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, கீழ்ப்படிவாங்க. இப்படி கீழ்ப்படுகிற மனைவிக்கு இந்த புருஷன் செய்யணும்னு ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய ஜீவனையே கொடுப்பாரு. ஆபிரகாம் சாரா அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவன் மாதிரி அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மனைவிக்கு தீங்கு செய்யணும், பொல்லாப்பு செய்யணும், கோவப்படுவாரா? ஆண்டவன் மாதிரி இன்னைக்கு என்ன சாப்பாடு பண்ணுவான், ஐயோ சாரா வாமா வா அப்படின்னு கட்டி அணையணும். புரியுதா உங்களுக்கு? அங்க பிரச்சனையே அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. இட் இஸ் பாசிபிள். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் த்ரூ ஃபெய்த். விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும். சரி, அப்ப பிரியமானவர்களே, தான் விஷயம். மனைவிகள் புருஷர்கள். சரி, 2வது பாருங்க, பிள்ளைகளை வளர்க்கிறோம். பிள்ளைகள் பெற்றோர்கள் அதை நல்லா புரிந்து கொள்ளணும் பாருங்க. இப்ப குடும்பத்துல பிள்ளைகளை வளர்க்கறது சிலருக்கு டஃபா இருக்கும் இல்லையா? எப்படி பாஸ்டர் பிள்ளைகளை வளர்க்கறது அப்படின்னா, அதுக்கும் யோசனை சொல்றாரு பாருங்க. குடும்பத்துல பிள்ளைகளை வளர்க்கறது பெரிய விஷயம். வளர வளர பிள்ளைகள் வேலை செய்வாங்க, வேலையை காட்டுவாங்க, கீழ்ப்படியாம போவாங்க. அப்ப எப்படி அப்படின்னா, 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6:1 பாரு. முதலாவது பிள்ளைகளை டீல் பண்றாங்க. பிள்ளைகள்னா அதாவது ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் சொல்லுங்க. ஏனே எபேசியர் புக் ஆஃப் எபிசியன்ஸ் சாப்டர் 6 verse 1. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது என்னவா? நியாயம். ஏன் கீழ்ப்படியணுமா? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய் என்பதே வாக்குதத்தம் உள்ள முதலாம் கற்பனை. வாக்குதத்தம் உள்ள முதலாம் கற்பனைனா 10 கற்பனையில் 5வது கற்பனை. முதலாவது அதைத்தான் முதலாம் கற்பனை என்றார். 5வது கற்பனை என்ன சொல்லுது? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்றதுன்னா
அவங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும், அவங்கள தேவைகளை சந்திக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அதான் கணம்ன்றது சும்மா பிரைஸ் லாட் சொல்றது இல்ல. வாங்கம்மா எப்படிமா இருக்கிறீங்க, சில போன்லயே பேசிட்டு முடிச்சுக்கலாம். தேவைகளை சந்திக்கணும், அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள பராமரிக்கணும். இதுதான் பிள்ளைகளுடைய கடமை. அப்படி செய்யும் போது உன் வாழ்நாள் நீடித்து இருக்கும் அப்படின்ற. அப்ப பிள்ளைகள் கண்டிப்பா பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியும். இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகள் என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படுகிறது இல்ல. நீ யோக்கியமா அப்படின்னு கேட்கும், அப்பா அம்மா யோக்கியமா இல்லையோ, ஆனா என்ன பண்ணணும்? பிள்ளைகள் கீழ்ப்படியணும். அதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? அப்பா அம்மா நீங்க எப்படி இருக்கிறீங்க, நாங்க அப்பா அம்மா கரெக்டா தான் இருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? பிள்ளைகளே உங்களுக்கு பெற்றா இருக்கு, பெற்றவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? கீழ்ப்படி. அவங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ கரெக்டா இருக்காங்களோ இல்லையோ, அவங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சா நீ நல்லா இருப்ப, உன் ஆயுள் நாட்கள் கூடிட்டு இருக்கும் அப்படின்ற. சரி, பிதாக்கள் பேரண்ட்ஸுக்கு என்ன ஐடியா சொல்றாரு அப்படின்னா 4வது வசனம் பாருங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அடிச்சு வளர்க்காத. பழைய நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்குது, பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான்னு சொல்லப்பட்டது. அடிக்கிற நேரம் அடிக்க வேண்டியது, அடிக்கிற வயசுன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இங்க சொல்றாரு வளர்ப்பீர்களாக. எப்படி? உபதேசம், போதனை. பைபிளை எடுத்து என்ன பண்ணிடணும்? போதிச்சிடணும். போதிச்சு என்ன பண்ணணும்? வளர்க்கணும். வேற விதத்துல பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது? மாற்றவே முடியாது. கோபப்படுத்தக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, டென்ஷன் ஆகிடக்கூடாது, காச்சா மூச்சான்னு கத்திடக்கூடாது. ஏன்னா பிள்ளைகள் வளர வளர அவங்களுக்குள்ள பாவ சுபாவம் வளரும். எனவே அவங்க கீழ்ப்படியாம தான் இருப்பான். அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க பவுல் சொல்லுகிறார், ஒரே அவன் எப்படிப்பட்ட பாவிய முரட்டாட்டம் உள்ள பிள்ளையா இருக்கட்டும். சிலர்லாம் சுட்டியிலே முரட்டாட்டமா இருப்பான், சிலரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படின்னா நான் பார்த்துருக்கிறேன். துடிப்பான், அடிப்பான், கலாட்டா பண்ணுவாங்க, அப்படிலாம் இருக்கான். அப்ப இவங்களை அடிச்சோ இல்ல கோவப்பட்டோ பேசி கெட்ட வார்த்தை பேசி நம்ம கோவப்படுத்தி வளர்க்க முடியாது. என்ன பண்ணுவோம்? உபதேசம். பைபிளை எடுத்து நீங்க வாசிச்சா அடங்காத ஆவில என்ன ஆயிடும்? மனம் மறுரூபமாகாத ஆவில என்ன ஆயிடும்? மறுரூபம் ஆயிடும். அதனாலதான் பைபிள் எடுத்துருவேன். நான்லாம் டேனி பைபிள் எடுத்துக்கோ அப்படின்னா சொல்றதுக்கு முன்னாடியே டேனி நான் பண்ணிடுறேன், நீங்க உங்க போதனையை நிறுத்துங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கு. பைபிள் எடு அப்படின்னா பயம் வரணும். ஐயோ, அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும். இதுக்கு நான் வேலை, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செஞ்சேன். புரியுதா உங்களுக்கு? இப்படி பயன்படுத்துறது இதான் டெக்னிக். நான் கண்டுபிடிச்சதுதான். அந்த பைபிள் எடு அப்படின்னா குச்சி எடுனா பயப்பட மாட்டான், பைபிள் எடுனா பயப்படுவோம். ஐயோ, அரை மணி நேரம் 1 மணி நேரம் தாக்க முடியாது. அப்படிலாம் நான் கொடுத்துருக்கிறேன் ட்ரைனிங். அது அப்படி பயமுறுத்துறது. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் பைபிள் எடுக்கிறீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டுங்க பிள்ளைகள். மம்மி தானே கடைக்கு தானே போயிட்டு வரேன்னா போயிட்டு வந்துடுறேன், தயவு செய்து பைபிள் விட்டுருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு உபதேசிக்கல் உள்ள எப்படி உபதேசிப்பாங்கன்னு அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எனவே எப்படியும் வேற வழி கிடையாது. நிறைய பேர் பேரண்ட் தவிக்கிறாங்க, எப்படிங்க பிள்ளைகள் சொன்னபடியே கேட்க மாட்டேங்க. ஆமா, அவ உனக்குள்ள பாவம் இருக்குதே, பாவம் வளரும் நாளாக. ஏன் பிள்ளையா? ஆமா, உங்க பிள்ளைதான். அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தை தான் என்ன பண்ணும்? ஒரு மனிதனை மாற்றணும். தேவனுடைய வார்த்தை தான் சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும். எனவே நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இல்லை. சண்டே கிளாஸ் கொண்டு போனோம், இல்ல நல்ல உபதேசத்தை கேட்க வைக்கணும், இல்ல நாமளே என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். அப்பா அம்மாவுடைய முதல் கடமை, நீங்க உபாமத்தை படிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு நாம தான் என்ன பண்ணணும்? பேரண்ட் கற்றுக் கொடுக்கணும். சரி, அப்ப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? பிள்ளைகளை கோபப்படுத்தாம வளர்க்கணும். கடைசியா பாருங்க, வேலைக்காரர் எஜமான்கள். அதை சொல்லி முடிச்சிடலாம். வேலைக்காரர் எஜமான்கள். சரி, வேலைக்கு போறாங்க, வேலை ஸ்தலத்துல போறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது, மேனேஜருக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. அதனாலதான் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, வெற்றி கிடையாது. இப்ப வேதம் அதை குறித்து என்ன சொல்லுங்க? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கவனற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்ணுங்க? செய்யுங்கள். நீங்க வேலை செய்யறீங்களா ஒரு இடத்துல, எஜமானுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியும். அது எப்படிப்பட்ட எஜமானா இருந்தாலும் சரி. பேருக்கு சொல்லுகிறா, முரட்டாட்டமான எஜமானா இருந்தாலும் சரி, சம்பளம் ஒழுங்கா கொடுக்கலேட்டியும் சரி, நீ என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அவங்க எதிர்த்து பேசக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போல நீ கீழ்ப்படிஞ்சா எஜமானிடத்திலிருந்து உனக்கு பலன் வராது. யாரிடத்திலிருந்து பலன் வரும்? தேவனிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும், ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஏன்னா வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே. நீங்க உண்மையா வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க,
நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஊழியமா இருக்கட்டும், ஊழியத்துல நம்ம உண்மை உத்தமமா காணாத எஜமானுக்கு நாங்க வேலை செய்யறோம். அப்ப இது ரொம்ப சிக்கல். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் வந்து வெற்றி அடைவது தோல்வி அடைவது இது ஒரு இது என்னன்னா, நமக்கு எஜமானே கிடையாது, இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி அப்படின்வாங்க. அதுதான் கஷ்டம். என்னன்னா, செய்கிற வேலையை ஆண்டவருக்கு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யும் போது நிச்சயமா ஆண்டவர் ஊழியத்துல ஆசீர்வதிப்பார். கடந்த வாரத்துல பாருங்க, ஆண்டவர் வாசல்ல திறக்கிறார். சரி, அப்ப ஆண்டவர் நிச்சயமா பலன் தருவார். எனவே நான் வேலை செய்கிற இடத்துல முறுமுறுக்க கூடாது, ஏமாத்த கூடாது. மேனேஜர் பாக்குறாரு இல்ல ஓனர் பாக்குறாரு என்பதற்காக வேலை செய்யக்கூடாது. நான் உண்மையும் முழு உத்தமமான செய்யும்போது நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்து எஜமான்களா இருந்தா அவங்க எப்படி இருக்கணும்? நீங்க ஓனரா இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை செய்யறாங்க, நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க, சூப்பர்வைசரா இருக்கிறீங்கன்னா நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்னா 9வது வசனம் பாருங்க, எபேசியர் 6:9. எஜமான்களே, அப்படியே நீங்கள் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்க. பாத்தீங்களா, கடுஞ்சொல். ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸ் பேசாதீங்க, கடினமான வார்த்தைகளை பேசாதீங்க. ஏன்னா ஓனரா இருந்தா அப்படி டென்ஷன் வரும். கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க, வாய்ப்பு வந்ததை பேசுவாங்க. நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா, நீங்க எல்லாம் உருப்பட மாட்டேன் அப்படி இப்படிலாம் திட்டிடுவாங்க. அப்படி திட்டாதீங்க. உனக்கு கீழே வேலை செய்யறான்றதுக்காக மனம் வந்த போல பேசாத, வாய்ப்பு வந்தது போல பேசாத, கடிஞ்சொல்ல விட்டுரு, நாகரிகமா நடந்து கொள் அப்படின்றார். அப்ப பிரியமானவர்களே, இப்படி இருக்கும்போது நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தை நாம் விசுவாசத்தால் ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன? தேவன் மீது நாம் அன்பு வைத்து தேவனுக்கென்று நாம் இதெல்லாம் செய்யணும். அல்லேலூயா. மனுஷர்கள், புருஷன் ஒரு வேலை கரெக்டா இல்லாம இருக்கலாம், மனைவி சரியா இல்லாம இருக்கலாம், பேரண்டிங் சரியில்லாம இருக்கலாம், பிள்ளைகள் சரியில்லாம இருக்கலாம். ஆனால் நாம் தேவன், அதான் இயேசு சொல்றார், என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை என்ன நேசிச்சு எனக்காக நீ என்ன பண்ணு, கீழ்ப்படிந்தார். எனவே பிரியமானவர்களே, அப்படி கீழ்ப்படியும் போது நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. தோத்து போகவே மாட்டீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் நம்முடைய அனுபவத்துல ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கம் மகா கிருபையும் நல்ல தேவனே, காலையில் தேவாவியானவர் எங்களோடு பேசினபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் தேவனால் பிறந்திருக்கிறோம், ஜெயிக்கிறவர்களாய் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக துதிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தை எப்படி ஜெயிப்பது என்றால் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நாங்கள் மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறும் பொழுது உலகத்தையே ஜெயிக்கிறவர்களாக மாறுகிறோமே, அதற்காக துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலிருந்து நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஏனென்றால் இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அவ்வளவுதான். நான் மனுஷனை பார்க்கல, மனுஷனுடைய கேரக்டரின்படி நான் அவனை இடத்துல அன்பு வரல. இயேசு சொல்லி இருக்கிறார், ஒருவர் அன்பு கூறுங்கள். இயேசு சொல்லி இருக்கிறார், கீழ்ப்படிந்திருங்கள் என்று. எனவே இயேசுவுக்காக நான் கீழ்ப்படிந்துள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று தீர்மானிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், வாசல்கள் திறக்கும். நீங்கள் கீழாகாமல் மேலாகுங்கள், வர வர நிறுத்தி அடைவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நன்மையும் தேவனுடைய கிருபையும் உங்களுக்கு பெருகும். எனவே பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் நாம் ஒப்புக் கொடுத்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் ஜெயிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ முடியும். இதெல்லாம் முடியாது என்பதல்ல. ஆபிரகாம், சாராள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருந்திருக்கிறார்கள். அவர்களைப் போல நாமும் நல்ல ஒரு குடும்பத்தை, அழகான குட்டி பரலோகத்தை உருவாக்குகிறவர்களாய், ஜெயங்குள்ளவர்களாய் மாற தேவாவியானவர் கிருபை செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர்தாமே ஆண்டவரையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணும்படியாய் செபிக்கிறோம். உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாற தேவாவியான உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் எல்லாரும் ஆமென் சொல்வோம். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.